ஹலோ அனிமே லவர்ஸ், வெல்கம் பேக் டு பாகா டக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே பேர் என்னன்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1ல் எபிசோட் 9 ரிவோல்ட். ஒரு சின்ன ரீகேப், பழைய ரீகேப் பார்த்துட்டு வந்துடலாங்களா? அதாவது நம்ம நவோட்டாவும் டக்காமிச்சும் சேர்ந்து ஒரு கண்டுபிடிச்ச இன்வெஸ்டிகேஷன் என்னென்னா, நம்ம டிராகன் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு சரியான வழிகாட்டி இல்லாமல் மைக்கி வந்து இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறான், அவன் இறந்தது இதில் அப்படின்ற மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை மாற்றி டிராகனை உயிரோட கொண்டு வரணும், அக்குனும் சாகக்கூடாது, இனாட்டாவும் சாகக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்ம டக்காமிச்சி பாஸ்ட்டுக்கு வருவோம். அதாவது 2005க்கு அவங்க கண்டுபிடிச்ச இன்னொரு க்ளூ என்னன்னா, ஆகஸ்ட் 3 அன்னைக்கு தான் அந்த இன்சிடென்ட் நடக்க போகுது. ஓகேங்களா? இப்போ அவன் வந்து பாஸ்ட்டுக்கு வந்து என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவான்னா, ஒசனாய் தான் அது வந்து அவனை கத்தியால் குத்தி சாகடிப்பான் அப்படின்றத. அந்த இன்சிடெண்ட்டை அவன் ஒரு சின்ன லிட்டில் பிட் சேஞ்ச் பண்ணிவிடுவான். அதாவது எப்படின்னா, ஒசனாய் கேங் வந்து முன்னாடியே சண்டை போட்டுருவாங்க, மைக்கி கூட சண்டை போட வந்துடுவாங்க. அதில் ஒசனாய் தான் குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவான். ஓகேங்களா? இப்போ ஹிஸ்ட்ரி சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம ஆளும் டக்காமிச்சி என்ன நினச்சிட்டா, இதுக்கு மேலே சண்டை வராது ஆகஸ்ட் 3 அன்னைக்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, அவனும் ஆகஸ்ட் 3 அன்னைக்கு ஒரு ஃபயர் ஒர்க் போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஏமா ட்ராகன் இனாட்டா டக்காமிச்சி இவங்க எல்லாருமே ஃபயர் ஒர்க் ஃபெஸ்டிவலுக்கு போகிறாங்க. அப்படி போகிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு இன்டெல்லேருந்து ஒரு நோட்டீஸ் வருது. என்னென்னா, நம்ம டிராகனை அன்னைக்கு கொலை பண்ணுறதுக்காக மொய்பேஸ் கேங் ஒரு திட்டம் தீட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம டக்காமிச்சிக்கு வருது. டக்காமிச்சி அதை தேடி போவான். அப்படி போகக்குள்ளே கியோமிசனை மீட் பண்ணுவான். கியோமிசன் அவனை கட்டி போட்டுருவான். ஹினாட்டா வந்து அவளை கட்டை அவுத்து விடுவான். அப்புறம் போய் டக்காமிச்சி மிட்சுயை மீட் பண்ணுவான். இது வரைக்கும் போன எபிசோடில் நடந்திருக்கும். இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, மிட்சுயி கிட்ட அவன் பேசிகிட்டே இருக்குள்ள ஒன்று நோட்டீஸ் பண்ணுவாங்க. பாச்சன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்டான பே அப்படின்ற ஒருத்தன் வந்து மொய்பிஸ் கேங் கூட கொஞ்சம் நல்லா இதாக இருக்கான், டீலிங்கில் இருக்கான், அதனால் அவனும் தான் இது காரணமாக இருப்பான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் யோசிச்சுன்னு போவாங்க. அப்படி யோசிச்சுக்கிட்டே போகக்குள்ள தான் டிராகனை காப்பாற்றுறதுக்காக மிட்சுயும் நம்ம டக்காமிச்சியும் ஓடி போவாங்க. அப்படி ஓடி போகக்குள்ள தான் யோசிப்பான் டக்காமிச்சி ஒரு விஷயத்த. அதாவது நவோட்டோ சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அன்னைக்கு அந்த டெம்பிள் ஃபயர் ஒர்க் நடக்கிற ஒரு டெம்பிள் கிட்ட ஒரு பார்க்கிங் லாட்டில் தான் இந்த சண்டை நடக்கும். ஒரு 100 பேர் கொண்ட குழு வந்து தாக்குவாங்க ஒருத்தனை, அதில் ஒருத்தனுக்கு கத்தி கொடுத்து நடந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை நோட்டீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது அதே மாதிரி அவன் வந்து இப்போ பார்க்கிங் லாட் எங்கே இருக்குது அப்படின்னு மிட்சுயி கிட்ட கேட்டு அவன் அதை நோக்கி ஓடுவான். அப்படி ஓடக்குள்ளே கரெக்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம பேவும் அந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக டிராகனை மீட் பண்ணுவான். அவனும் இப்போ முறைச்சிட்டே நிற்கிறத பார்த்து டிராகன் கண்டுபிடிச்சிட்டான், இவன் வந்து நம்ம கூட சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்கான் அப்படின்றத. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும், நீ என்ன என் கூட சண்டை போடணுமா, வா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளார பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து கட்டையால் அடிச்சிடும், அதோட முடிஞ்சிடும். அடுத்தது பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டக்காமிச்சியும் மிட்சுயும் ஓடி வந்துட்டே இருப்பாங்க. வரவழில ஹினாட்டாவை பார்ப்பான். அவன் அது கூட கவனிக்காமல் அவன் பாட்டு ஓடி வந்துட்டே இருப்பான். ஓடி வந்துட்டு அவங்க அந்த பார்க்கிங் லாட் வந்து பார்ப்பாங்க. ஒரு 10-20 பேர் அப்படியே லைனாக விழுந்து கிடப்பாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, டிராகன் அவங்க கூட எல்லாத்துக்கூடயும் ஒரு சண்டை போட்டுனுப்பான். அப்படியே சண்டை போட்டு இருக்கக்குள்ள அவன் அங்கே மிட்சுயும் அங்கே இந்த இடத்துக்கு போவான். டிராகன் பார்த்துட்டு சொல்லுவான், இதுக்கு மேலே நீயே பார்த்துக்கோ மிட்சுயோ, நான் தலை வலிக்குது, நான் கொண்டாட தலை ரொம்ப அவனுங்க தலையில் அடிச்சிட்டானுங்கள, அதனால ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நான் அப்போ நக்காமிச்சு ஒன்று யோசிப்பான், இந்த நேரத்தில் கியோமிசான் இங்கே இல்லையே, அவன் தானே முக்கியமான ஆள், அவன் தான் கத்தியில் குத்துறதுக்கு ரெடியாக இருந்தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து ஒரு செம்மையான இன்ட்ரெஸ்டிங், ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங் இதுதான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா, ஒரு பைக் சவுண்டு கேட்கும், அப்படியே ஒரு எக்ஸாஸ்ட் சவுண்டு கேட்கும், அப்படியே கட் பண்ணி அந்த சைடு ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு பைக் எக்ஸாஸ்ட் காட்டு, அப்படியே ட்ரெஸ்ஸு ஏரில் இப்படி ஃப்ளோ ஆகிற மாதிரி, பிரேக் லைட் அப்படியே லைட் வந்து வண்டி எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்னா அப்படியே பிரேக் லைட் சும்மா இப்படி இப்படி ஸ்வைன் போயிட்டு வரல, அந்த மாதிரி ஒரு வளைவில் அப்படி இப்படியே ஓட்டிகிட்டு வரான். ஓட்டிட்டு வந்து ஒரு ஸ்கிட் அடித்து நிறுத்துவான் பாருங்க, ஒய்யால சரியான சீனு. அவன் நிறுத்திட்டு இப்படி ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க, அவன் கண்ணில் ஒரு கோபம், ஒரு வெறி, யாரடா அட்டாக் பண்ண வந்தீங்கன்ற மாதிரி ஒரு வெறி இருக்கும். அவன் பாச்சன்னப்பா பேவை பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்பான், நீ யாரை சொல்லி இதெல்லாம் செய்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க.
அந்த நேரம் பார்த்து புது ஆள் ஒருத்தன் என்ட்ரி கொடுப்பான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கென்மா அவன் பேர். அவன் தான் மொய்பீஸை இப்போ வந்து நடத்திட்டு இருக்கிறான். ஒசனாய் போனதுக்கப்புறம் இவன் எடுத்து நடத்துகிறான்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. உன்னை இந்த மாதிரி டோமனை வந்து நான் 2ஆக பிரித்து உன்னை அழிக்கிறது என் கையாலே உன்னை நான் கொல்லணும், இதுதான் என் வெறி அப்படின்ற மாதிரி நம்ம கென்மா சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் அந்த சைடு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மொய்பேஸ் கேங்கில் ஒரு 100 பேர் இருப்பாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மைக்கி, டிராகன், மிட்சுயு, நான் அவ்வளோதான், மீதி யாரும் இல்லை. டக்காமிச்சி 4 பேர், அவ்வளோதான், மீதி யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி இவன் அக்கால சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து என்ட்ரி மேலே என்ட்ரியாக வருதுங்க. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா மைக்கி என்ட்ரி கொடுப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மொய்பீஸ் கேங் சிரிச்சதுக்கப்புறம் நம்ம டோக்கியோ மாஞ்சி கேங் மொத்த பேரும் வந்து நின்றுவானுங்க. செகண்ட் ஸ்குவாட் லீடர், தேர்ட் ஸ்குவாட் லீடர், 5th ஸ்குவாட் லீடர், ஃபஸ்ட்டு ஸ்குவாட் லீடர் எல்லாருமே வந்துடுவாங்க. அதில் ஒருத்தவன் மட்டும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் தான் எனக்கு ஹைலைட்டே. ஐ திங்க் அவன் தேர்ட் ஸ்குவாட் லீடர்னு நினைக்கிறேன். அவன் சண்டை போடுறதுக்கு ஏன்னோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மொய்பீஸ் கேங்கில் எல்லாருமே மூஞ்சில் ஒரு பயம், அவங்க கூட எப்படி சண்டை போட போகிறோன்ற பயம், ஒரு எல்லாரையும் புஷ் பண்ணுற ஒரு இது, அதாவது லீடர் வந்து உள்ளே இருக்கிறவங்க எல்லாத்தையும் புஷ் பண்ணி சண்டை போடுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சைடு டோக்கியோ மாஞ்சி கேங்கில் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஆஹா இன்னைக்கு ஒரு புட்டி அப்படின்ற மாதிரி ஒரு வேட்டையில் ரெடியாக வந்துருப்பாங்க. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் வழக்கம் போல் ஃபன்னாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டையை ஆரம்பிக்கிறாங்க. சண்டை ஆரம்பித்தது நம்ம ஹீரோவான டக்காமிச்சி மட்டும் டிராகனை அங்கே இங்கேயே தேடிக்கிட்டே இருக்கான். அப்படி தேடிக்கிட்டே இருக்கக்குள்ளே எல்லாம் ஆனால் பயங்கரமான சண்டை போயிட்டே இருக்கும். அந்த நேரம் பார்த்து நம்ம மைக்கி மட்டும் பேவை கூப்பிட்டு இந்த மாதிரி நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ யார் சொல்லி இப்படி பண்ணுற அப்படின்னு பேசினே இருக்குள்ள, நீங்கள் இவனை பாச்சன் தான் எனக்கு ரொம்ப முக்கியமானவன், அவனை நீங்கள் டோக்கியோ மாஞ்சி குரூப்பை விட்டு வெளியே அனுப்பிட்டீங்க, அவனை வெளியே அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் தான் எனக்கு எதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ அவன் அரெஸ்ட் ஆனதை பற்றி சிரிச்சிங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்குள்ள மைக்கி கிட்ட வந்து என்னை பார்த்தா உனக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குதா, எனக்கு ரொம்ப வலியாக இருக்குது அவன் அரெஸ்ட் ஆனதில்லை அப்படி இப்படின்னு ரொம்ப. ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஏற்கனவே போன எபிசோடில் ஒரு 2 ஐ திங்க் 5-6 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் அதாவது ஒசனாய் அவன் கத்தியால் குத்துனதுக்கப்புறம் மைக்கி தான் அவனை போய் காப்பாற்றணுன்ற நினச்சதே அவன் முதல்ல. ஆக்சுவலாக அவனுக்கு பாச்சன்னா அவனை கேங்கில் இருக்கிற எல்லாரையுமே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, இப்படி அவன் பேசிட்டு எல்லாரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. பாச்சன் மட்டும் மட்டும் அவங்க மைக்கி கூட பேசிகிட்டு இருப்பான். இந்த டைம் அப்படியே கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாங்கன்னா இந்த சைடு நம்ம டாக்காமிச்சி வந்து தேடிக்கிட்டே இருப்பான் நம்ம டிராகனை எங்கே தேடியுமே காணலையே அப்படின்ற ஒரு விரக்தியில் இருப்பான். அந்த டைம் பார்த்தா ஒரு ஃபுட் ஸ்டெப் வரும். யாருன்னு பார்த்தோன்னா நம்ம கியோமிசானை பார்த்ததும் இவனுக்கு ஒரு ஆனந்தம், இவனை பார்த்துட்டமேனு. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ஒரு பிளட்டு சொட்டுது. என்னன்னு பார்த்தோன்னா அவன் கத்திலேருந்து பிளட்டு சொட்டுது. அதை பார்த்ததும் நம்ம ஆள் டக்காமிச்சிக்கு தூக்கி வாரி போட்டு அவன் வந்த திசையில் திரும்பி பார்த்தா டிராகன் விழுந்து கிடப்பான். அப்போ டிராகன் கதை சோழி முடிஞ்சுன்னு நினச்சிட்டு அங்கே கிட்ட போய் கத்துவான் டிராகன் அப்படின்னுட்டு. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு. அடுத்த 10th எபிசோடில் மீதி கதையை சொல்லலாம். ஓகே, ஸ்டே டியூன், பாய்.